வணக்கம் நண்பர்களே. இன்றைய மாலை பொழுது வழக்கமான குதூகலத்தை இழந்து விட்டிருக்கிறது. வெண்மேக கூட்டங்களுடைய ஊர்வலத்தை காணவில்லை. நீல வானத்தினுடைய முகம் பார்க்க முடியவில்லை. திரும்புகின்ற திசையெல்லாம் கருமேக கூட்டங்களுடைய முற்றுகை. அடிவானத்திலே ஒரு மின்னல்களுடைய வெளிச்சக்கீற்று, தூரத்திலே இடியினுடைய தடதட சத்தம். இன்னும் சற்று நேரத்திலே பலத்த மழை வரப்போவதாக அறிகுறியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மழை வரும் செய்தி சொல்லும் காற்றிலே ஈரம் இருக்குமாமே, அப்படித்தான் என்னை தழுவிக்கொண்டிருக்கின்ற காற்று குளிர்ந்திருக்கிறது. மழை வரப்போவதான அறிகுறியை காட்டிக் கொண்டிருக்கிறது. மொட்டை மாடியினுடைய கைப்பிடி சுவரிலே வாசிப்பதற்காக எடுத்து வந்த புத்தகம் காற்றினுடைய உதவியோடு பக்கங்கள் படபடத்து கொண்டிருந்தன. என் கவனத்தை கவருவதற்காக அவைகள் எடுத்து கொள்ளுகின்ற தீவிர முயற்சி. நான் வாசித்து கொண்டிருந்த செய்தியை ஜீரணிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய சந்திப்பு தான். முதுபெரும் தாத்தாக்கள் 2 பேர் சந்தித்து கொண்ட ஒரு சின்ன சந்திப்பு. அந்த செய்தியே இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. மனசுக்குள்ளே உழன்று கொண்டு இருக்கிறது. ஒரு சிறிய சந்திப்பு தான், ஆனால் எத்தனை பெரிய இலக்கிய விருந்தாக இருந்தது. 1937 2 தாத்தாக்கள் சந்தித்து கொள்ளுகிறார்கள். 2 பேர்களுக்குமே அந்த தாத்தா என்ற பட்டங்கள் தொண்டால் ஒட்டி கொண்ட பட்டங்கள். வயது முதிர்ச்சியால் ஒட்டி கொண்ட பட்டம் என்பதை காட்டிலும் அவர்களுடைய தொண்டால் தாத்தா என்கின்ற மரியாதை இணைத்து கொண்டது. தேசத்திற்கு பணி செய்ததால் காந்தி தாத்தா என்று அழைக்கப்பட்டவர், தமிழுக்கு தொண்டு செய்ததால் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர். 2 பேர்களும் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான சந்திப்பு. அந்த பதிவுகளை தற்செயலாக வாசிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த பேரு பிறர்க்கரிய பேராக நான் கருதுகிறேன். பாரதிய சாகித்ய பரிஷத் என்கின்ற மாநாடு அகில இந்திய அளவிலே இருக்கின்ற பண்டிதர்கள், புலவர்கள் அத்தனை பேர்களும் ஒன்றிணைந்து இணைந்திருக்கின்ற ஒரு நல்லதொரு மாநாடு. அந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்பவர் யார் என்றால் காந்தி மகான். காந்தி மகான் தலைமை ஏற்கிறார் என்று சொன்னால் அதிலே வரவேற்புரையாற்றுவதற்கு தகுதியானவர் வேண்டுமே என்று அந்த விழாவினுடைய அமைப்பாளர்கள் யோசிக்கிறார்கள். அந்த விழாவினுடைய அமைப்பாளர்கள் யார்? மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் கி.வா. ஜெகநாதன் அவர்களும் முன்னின்று நடத்துகிறார்கள். அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவதற்கு உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையர் மகன் சாமிநாதனை தேர்ந்தெடுக்கிறார்கள். பின்னாளிலே ஊவேசா என்று அடைமொழியோடு அழைக்கப்பட்ட தமிழ் தாத்தா. அவர் ஏறத்தாழ 3000 ஓலைச்சுவடிகளை சேகரித்து அதனை எல்லாம் பதிப்பித்து இந்த தமிழுக்காக கொடுத்த ஒரு பெரிய தமிழ் பண்டிதர், தமிழறிஞர், தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள். அவரிடம் அழைத்து கேட்கின்ற போது காந்தி போன்ற பெரியவர்கள் தலைமை ஏற்கின்ற போது அடியேன் எப்படி என்று தயக்கம் காட்டுகிறார். இல்லை, நீங்கள் தான் அதற்கு பொருத்தமானவர், நீங்கள் தான் அந்த வரவேற்புரை ஆற்ற வேண்டும் என்று அவரை அழைக்கிறார்கள். விழா துவங்குகிறது. துவங்குகின்ற போது கிவாஜாவிற்கு கம்பீரமான குரல் இருக்கும். ஊவேசா அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவதற்காக எழுந்து நிற்கிறார்கள். தன்னுடைய வரவேற்புரையை கிவாஜா அவர்கள் வாசிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிறார். கிவாசாவினுடைய கம்பீர குரலிலே அவருடைய வரவேற்புரை வாசிக்கப்படுகிறது. காந்தி மகான் பக்கத்திலே ஊவேசா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது.
அவன் வாசிக்க வாசிக்க நம்முடைய தமிழ் மொழியினுடைய தொன்மையை, பண்பாட்டினுடைய சிறப்பை, மொழியினுடைய செழுமையை எல்லாம் வர்ணிக்கின்றது. வந்திருந்த பண்டிதர்களுக்கு மட்டுமல்ல, மேடையிலே இருக்க காந்தி மகானுக்கும் வகுப்படுத்தது மாதிரி இருந்தது. காந்தியினுடைய உதவியாளர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் பேச பேச அவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தன்னை மறந்து போகிறார். கரவொலிகள் எழும்புகிறது. வரவேற்புரை வாசித்தது அவருடைய மனதிலே பட்டு பதிந்து போகிறது. அது மட்டுமல்ல, விழா முடியும் வரை 2-3 அமர்வுகளாக அமர்ந்திருக்கின்ற போது அவருடைய வாத திறமை, அவர் எடுத்து வைக்கின்ற செய்திகள் அத்தனையும் காந்தி மகானுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து போகிறது. அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், மீண்டும் ஒரு முறை பிறப்பதாக இருந்தால் நான் தமிழகத்திலே பிறக்க வேண்டும், உங்கள் காலடியிலே இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று காந்தி மகான் சொன்னதாக அந்த செய்தியை படித்த பிறகு இந்த தமிழனுடைய பெருமையை, தமிழனுடைய தொன்மையை, இந்த தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுடைய சிறப்பை எல்லாம் அறிந்து மெய்சிலிர்த்து போயிருக்கிறேன். அடுத்த அத்தியாயத்திற்கு போக முடியவில்லை. அடுத்த சந்திப்பை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறது. அது அப்பாவும் மகளும் சந்தித்து கொள்ளுகின்ற ஒரு அருமையான காட்சி. பெற்ற தகப்பனும் பிள்ளையும் சந்தித்து கொள்ளுகின்ற ஒரு இனிமையான காட்சி. அந்த காட்சியை அடுத்து சந்திக்க வேண்டும், அடுத்து வாசிக்க வேண்டும். 17 ஆண்டுகளுக்கு பிறகு பெத்த மகள் வந்து சொல்லுகிறாள், அப்பா நான் தான் உன் பிள்ளை என்று. அப்படி ஒரு அருமையான சந்திப்பை வாசிக்க வேண்டும் என்பதற்காக கையில் எடுத்து வந்திருக்கிறேன். வானம் மிரட்டி கொண்டிருக்கிறது. மழை மேகங்கள் சூழ்ந்து விட்டன. தூறல்கள் வலுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் மேலே தொடர்வது சாத்தியமில்லை. மீண்டும்